ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50க்கும் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. A man spends rupees 500 in buying 12 tables and chairs. The cost of one table is rupees 50 and that of one chair is rupees 40. What is the ratio of the number of chairs and tables purchased? ஒருத்தர் 12 சேர் பிளஸ் டேபிள், அதாவது டேபிள் அண்ட் சேர் ரெண்டும் சேர்த்து 12 பொருட்கள் வாங்குறாரு. நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எக்ஸ்னா நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 12 மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 12 வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் சேர்ஸ் இஸ் 12 மைனஸ் எக்ஸ். இப்போ 500 ரூபாய்க்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் 12 மைனஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வாங்குறாரு. இப்போ ஒரு டேபிளோட விலை எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா rupees 50 அண்ட் ஒரு சேரோட வேல்யூ rupees 40. அப்ப என்ன வரும்? 50 into x plus 40 into 12 minus x is equal to rupees 500. இப்போ 50x plus 480 இங்க 40 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus 40x is equal to 500. இப்போ 50x minus 40x is 10x is equal to 500 minus 480. 500 minus 480 is equal to 20. இப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன தெரியும்? x is equal to 20 divided by 10. அப்ப x is equal to 2. அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது the ratio of the number of chairs and tables. இப்போ நமக்கு number of chairs என்ன தெரியும்? 12 minus x. Number of tables is x. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 12 minus 2 is 10 and x ஓட வேல்யூ is 2. இப்போ 10 is to 2 கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 5 2s are 10. இப்போ ரேஷியோ நமக்கு தேவையான ரேஷியோ 5:1. ஆப்ஷன் ஏ. இங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரேஷியோல என்ன கேட்டிருக்காங்க? சேர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் தான் டேபிள்ஸ். அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்.